ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு Gen3 எக்ஸ்ப்ளோர் மோட்டோ விலாக்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழில் நீங்கள் பாட்டு வந்திருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே தான் மாட்ட போகிறோம். அது எப்படி மாட்டுறது என்ன ஏது அப்படிங்கிறத நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே வாங்க அப்படியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ளீட் ட்ராக், அப்புறம் வந்து இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது மூலம் சம்திங் அதெல்லாம் இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, லைவ் ட்ராக்கிங் இருக்குது, சேஃப் பார்க்கிங், ஜியோ ஃபென்ஸ் அலர்ட் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து 30 டேஸ்க்கான இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல், ஓவர் ஸ்பீட் அலர்ட்டு, இக்னிஷன், இது எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலி நான் லைட் அப்படின்னு சொல்லி இதில் மட்டும் 2 மாடல் இருக்குது. லைட் ஒன்று, ப்ரோ ஒன்று, ஒயரில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் இருக்குது. நம்ம வந்து ஒயரில் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. ஒயர்லெஸில் வாங்கினா அடிக்கடி சார்ஜ் பண்ணிட்டுருக்கணும். அது வந்துட்டு நம்மளுக்கு அது செட் ஆகாதுங்க. அதனால் ஒயரில் வாங்கிட்டு அப்படியே பேட்டரியும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, இது லைட் வாங்கினாலும் 1 இயர்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் இது கொடுக்கலிங்க. நீங்கள் யாராச்சும் ஃப்ளீட் ட்ராக்கில் இந்த இது மாடல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோ வாங்கிக்கோங்க. அது செம்ம வேல்யூ ஃபார் மணி. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃப்ளீட் ட்ராக் டிவைஸ் இருக்கும். இது வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ளீட் ட்ராக் டிவைஸு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் கார்டு ஒன்று இருக்குங்க குட்டியாக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு ஒன்று இருக்கும். ஓகே, இதை நடத்தி இப்படி இங்கே ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நான் அப்படியே நைட்டே ஓப்பன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கவரில் தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரிங் கிட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2 டேக் இருக்குங்க. இது வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம இதில் மாட்டுறதுக்காக 2 டேக் இருக்குது. இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து இயர்லி வந்து 999 வந்து பே பண்ணணும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம எப்படி மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து அந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்கும். ஒன்று வந்து ஆரஞ்சு இருக்கும், ஒன்று எல்லோ இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக் இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ வந்து நம்ம வந்து டேப் அடிச்சிட்டோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த எல்லோ ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. என்னடா அது தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இக்னிஷன், மொபைல்லே வந்து இக்னிஷன் ஆன் ஆஃப் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம எல்லோ ஒயரிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாக் ஒயர் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படி வந்து கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வாரண்டியில் வந்து கிளைம் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த இக்னிஷன் வந்து ஆன் ஆஃப் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம மொபைல் இக்னிஷன் ஆன் ஆச்சுனாலே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்துட்டு நம்ம இது தேவையில்லை. உங்களுக்கு யாராச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து ரிலே இருக்கும், ரிலே யூஸ் பண்ணி பண்ணணுங்க. இப்போதைக்கு வந்து ஜிபிஎஸ் மட்டும் மாட்டுவோம். இப்போ வந்து பிளாக்கு, ரெட்டு, ஒரு ஆரஞ்சு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து என்ன நெகட்டிவ், பேட்டரியில் இருக்கிற நெகட்டிவ் கூடயும், ரெட்டை வந்து பாசிட்டிவ் கூடயும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ஆரஞ்சு வந்து லைன், அதாவது இக்னிஷன் ஆனில் இருக்கும்போது லைன் வந்து எந்த சர்க்யூட்டில் வருதோ அதில் வந்து கொடுக்கணுங்க. அதாவது பைக் ஆனில் இருக்கும்போது கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கீ. இந்த கீ வந்து இப்படி ஆனில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் எரியும். இப்போ வந்து நான் வந்து இண்டிகேட்டர் போட்டேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து இண்டிகேட்டர் எரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி கீ ஆனில் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து எந்த இதில் இதாகுமோ அதை வந்து ஆரஞ்சில் கொடுக்கணும். வாங்க அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். நம்மளோட சீட்டை கழட்டி அங்கே வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து சீட் கட்டினதுக்கப்புறம் இப்படி தான் அங்கே இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வேலை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு மேலே வந்து ஒரு பேட்டரி கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி கவர் வந்து கரெக்டாக நான் இந்த மாடல் வந்து டியூக் 250க்கு நான் சொல்லிட்டுருக்கேங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டாக இப்படி பேக்கில் தள்ளி இப்படி மேலே எடுத்திங்கன்னா இந்த கவர் ஓப்பன் ஆயிருங்க. இது கவர் ஓப்பன் பண்ணி நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம் கையில். இதை ஜஸ்ட் வந்து எடுத்து சும்மா இப்போ இந்த வண்டி மேலே வச்சுருவோம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒயரிங்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டு போகிறதில்ல, ஜஸ்ட் டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அதனால் நமக்கு இதனால் வந்து எந்த ஒரு வாரண்ட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஒயரை வந்து இப்போ பேட்டரி கவர் கழட்டிட்டோம். இப்போ வந்து ரெட் கலர் வந்து இதுலேயும் இந்த பாசிட்டிவ்லேயும், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ்லேயும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம மிச்சதை சொல்கிறேங்க. வந்து இந்த பேட்டரியில் இருக்கிற இந்த ரெண்டு நட்டையும் வந்து லைட்டாக லூஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம்மோட ஸ்பேர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அப்படி இதாக கொடுத்துருவாங்க, ஸ்டாக்லேயே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை வச்சு ஜஸ்ட்டு வந்து இதை வச்சு இப்படி லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் போதும். இது லூஸ் ஆகுது. சும்மா ரொம்பலாம் கழட்ட தேவையில்லை, லைட்டாக லூஸ் மட்டும் 2 சைடு லூஸ் மட்டும் பண்ணால் போதும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங் கிட் எடுத்து பிளாக்கை வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிடும். சும்மா இப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்படியே டைட் வச்சுக்கலாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ரெட்டுக்கு வந்து அவங்க வந்து அந்த கிளிப்பு கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு இந்த இது இருக்குது தெரியுமா, இதை மட்டும் நம்ம லைட்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக, உங்களுக்கு இது ஃபோக்கஸ் ஆகுதான் தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இது இப்படி வச்சு மடி டைட் வச்சுருங்க. நான் உங்களுக்கு அதை வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டில் போட்டு டைட் வச்சிட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயரையும் வந்து நம்ம இதில் போட்டு டைட் வச்சிட்டோம். வச்சனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே கவர் போட்டு அந்த கவர் எடுத்து அப்படி மேலே போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இனி வந்து பேட்டரியில் வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம அது ரெண்டுத்துக்கும் வந்து இந்த பேட்டரி கவர் இருக்குது. இந்த பேட்டரி கவர் வந்து நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 2 சைடு வந்து இப்படி இருக்குங்க. அது வந்து இங்கே கரெக்டாக இப்படி டேரெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அப்படியே வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிருங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேட்டரி கவரையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரும் இந்த பிளாக் கலர் ஒயரும் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னும் வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ரெட் கலரும் பிளாக் கலரும் மட்டும் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோ வந்து கொடுக்க போகிறதில்ல. அதை வந்து நம்ம வந்து இப்போ டம்மி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வந்து இந்த ஆரஞ்சு மட்டும் கனெக்ஷன் கொடுக்கணுங்க. ஆரஞ்சு வந்து எங்கடா கனெக்ஷன் கொடுக்குறது ஆரஞ்சு வந்து எங்கடா கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்பா மேட்ருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் லைட்டுக்கு போகிற இதில் வந்து நம்ம வந்து சாவி போட்டாலே டெய்ல் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல போய் நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஒரு ப்ளக் பண்ணால் போதுங்க. எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கிட்ட வந்து வெளியே எடுத்துட்டேன். ஆக்சுவலி நான் டெய்ல் தேடி போட்டிருக்கங்காட்டி இது வந்து நான் டேப் அடிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப்பில் அடி தேவை. டேரெக்டாக வந்து ஸ்டாக் பைக் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி டேப்பில் சுற்றி இருக்காது. கரெக்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ வந்து இது வந்து எப்படி கழட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பின்னு மாதிரி இருக்கும். இந்த பின்னை வந்து பேக்கில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இப்படி ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக வந்து இது இப்படி மேலே தூக்குனிங்கன்னா தூக்கிடுங்க. நான் ஒரே கையில் என்னோடய வீடியோவும் இது பண்ணிட்டு எங்களுக்கு கழட்ட முடியல. நான் உங்களுக்கு அதை கழட்டிட்டு நான் அப்படியே உங்களுக்கு இப்படி கன்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு இண்டிகேட்டரோட ஒயர் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு இண்டிகேட்டரோட ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எந்த சைடு இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு அசார் லைட்டை போட்டு விட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த சைடு இண்டிகேட்டர் எரியலையோ அதாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டரோட ஒயர் எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆனில் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, இருந்தாலும் இண்டிகேட்டர் எரியுது அப்படின்னா அதுக்கு வந்து லைன் வருதுன்னு அர்த்தம். அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து இப்படி விட்டுட்டு மறுபடியும் அதை அப்படியே இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு மறுபடியும் இது வந்து இது கூட அப்படியே போட்டு வச்சுருவானுங்க. அவ்வளோதான். இது பண்ணாலே நம்ம ஒயரிங் எல்லாமே முடிஞ்சு. நான் எப்படின்னு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒயரை பாருங்கள், நான் இப்படி இருந்து கற்ற புரியும். ஜஸ்ட் வந்து அந்த ஒயரை வந்து ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து அதை வந்து இந்த ப்ளக்குள்ளே விட்டேங்க. இப்போ ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ளக்கில் விட்டாங்க. இப்போ வந்து நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் இப்படி வச்சு ஒரு லாக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது லாக் பண்ணி முடிச்சோனையும் நம்ம வந்து இந்த போர்ட்டில் வந்துட்டு நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க. ஜிபிஎஸ் மாட்டியாச்சு. நான் எப்படிங்கிறத அப்படியே காட்டுறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரை வந்து கரெக்டாக இதுக்குள்ளே கரெக்டாக அப்படி சுற்றி நம்ம உள்ளே வச்சிட்டோம். அந்த நம்ம டெய்ல் டைட் கூடயே வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த எக்ஸஸ் ஆகிற ஒயர்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் போட்டுருங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரும், ஏன் ப்ரோ நீ டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துக்கிறியே, இதில் வந்து ஏதாச்சும் ஓவர் சப்ளை வந்துச்சுன்னா இது வந்து ஃபியூஸ் ஆகாது அப்படின்னு. அதுக்கு தான் வந்து இங்கே தனியாக வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், தனியாக வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஃபியூஸ் இங்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு சப்போஸ் ஓவர் சப்ளைக்கு இது வந்துச்சுனாலும் இந்த ஃபியூஸ் தான் போகும். நம்ம இந்த ஃபியூஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ட்ராக்கருக்கு எதுவும் ஆகாதுங்க. சரிங்க, நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக டேப் அடித்து நம்ம ஜஸ்ட் நம்ம வண்டியில் இது எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிற ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிளாக் பண்ணி பண்ணுறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. எக்ஸஸ் ஆகிற ஒயரையும் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் அப்படி சுற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த போர்ட் இருக்குது தெரியுமா, இந்த போர்ட்டில் இருக்கிறதையும் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கில் இருக்கிற இதையும் வந்து ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஜிபிஎஸ் டிவைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி அதேமாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்சோன்னையும் இதுலேயே வந்து அந்த ஜிபிஎஸ் போட்டு அந்த ஒரு கவர் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கவரில் போட்டு டைப் பண்ணி வாட்டர் போடாத மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது தண்ணி பட்டுச்சுன்னா ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் இதாகும். ஸோ அதனால் தண்ணி படாத மாதிரி இந்த கவரில் போட்டு டேப் அடிச்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதை அடிச்சுட்டு எப்படி அடிக்கணும் அப்படின்ற சொல்கிற பாருங்கள். உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இதை பீல் பண்ணிடலாங்க. பீல் பண்ணால் தான் வந்து இது வந்து ஆனில் இருக்கா ஆஃப் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து இதை வச்சு தான் சென்சார் பண்ணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல லைட் எரியுங்க.
இதில் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சிம்மு அவங்க டிஃபால்ட்டாகவே சிம்மு கொடுத்துருவாங்க இன்பில்ட்டாகவே. இதில் வந்து நம்ம ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து லைட் எரியும். லைட் எரிஞ்சுன்னா இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தங்க. சரி ஓகேங்க, அவ்வளோதான். இது இவ்வளோ தாங்க. நீ வந்து இதை வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஓட்டிட்டு நான் அப்படி உங்களுக்கு ஆப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக இப்படி டேப் அடிச்சிட்டேன். ஏதோ ஒரு அணுகுண்டு மாதிரி டேப் அடிச்சு வச்சுருக்கேன். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அடிச்சிட்டேங்க. இதை வந்து சைடில் வந்து நான் அப்படியே தள்ளி விட்டுறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சீட் ஃபிக்ஸ் பண்ணுறக்கோ இல்லை வந்து எதுக்கோ டிஸ்டர்ப் பண்ணாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் நீங்களே வ்ளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் எந்த ஒரு ஒயரையுமே கட் பண்ண கிடையாது. ஸோ அதனால் இது வாரண்டிலேயே வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது. சரி ஓகேங்க, இப்போ நம்ம சீட் எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே வந்து ஜிபிஎஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பைக் அப்படியே ஓட்ட பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆப் வருங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் ஓகேங்க, நம்ம பைக்குக்கு வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி ஓகே, நான் இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டு அந்த ஆப்பில் எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஐஎம்இ நம்பர் காக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஐஎம்இ நம்பராகவும் போடலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு அந்த சீரியல் கோடு கொடுத்து அந்த பார்கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்து ஐஎம்இ நம்பர் வந்துடுங்க. அது பண்ணி முடிச்சோடனே ஸ்டெப் 3 வந்து உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு ஒரு பேரும், அதுக்கப்புறம் வந்துட்டு அது காரா பைக்கா எலக்ட்ரிக் பைக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து டோட்டலாக முடிஞ்சிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், இது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண சொல்லுங்கள். பே பண்ண சொன்னோடனே அதில் வந்து 999 பே பண்ண சொல்லும். நீங்கள் போய்ட்டு உங்களோட ரேசர் பேயில் போய்ட்டு இதை பே பண்ணிட்டீங்கன்னா, பே பண்ணி முடிச்சோடனே வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து முடித்தோடனையும் பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேப் வந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாதிரி இருக்குதுங்களா, தொட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடெல்லாம் காமிச்சிரும். அந்த டிராஃபிக் சிம்பிள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சேட்டலைட் வியூவாவோ இல்லை இந்த வியூவோ வச்சுக்கலாம். அது வந்து செகண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன ட்ரிப் போயிட்டு வந்தீங்க, அதாவது ரூட் ப்ளே பேக்குங்க. அது வந்து தேர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறது ரீசெட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப் ஸ்பீட் எவ்வளோ ஓட்டிக்கிறீங்க, வண்டி வந்து எவ்வளோ நேரம் மூவிங்கில் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் பார்க்கில் இருந்துச்சு, அப்புறம் எவ்வளோ நேரம் ஐடியலில் இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அதில் காமிக்குங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஜியோ ஃபென்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஜியோ ஃபென்ஸ் அப்படின்னா உங்கள் ஹோம்லேருந்து ஒரு ரேடியஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறது. இப்போ வந்து 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த ரேடியஸுக்குள்ளே வந்து வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ரேடியஸை தாண்டி வண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஹோமை விட்டு வண்டி வந்து வெளியே போயிடுச்சு, மறுபடியும் உள்ளே வந்துச்சுன்னா இது வருது அப்படின்னு வருங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸுங்கிறது ப்ரோவில் மட்டும் தாங்க வரும். நம்மளுக்கு வந்து நார்மல் ஜிபிஎஸ்சில் வராது. பட் ப்ரோ வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நார்மலுக்கும் ப்ரோக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. டிவைஸ் வைஸ் எல்லாமே சேம் தான். நம்ம ப்ரோக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்னொரு 600 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் ஆன் ஆகிக்குங்க. ப்ரோக்கும் நார்மலுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து மோஷனான சென்சார் இருக்குங்க. அது வந்து என்ன லைட்டாக பைக்கு லைட்டாக மூவ் பண்ணாலே வந்து உங்களுக்கு இது காமிச்சிடும். பட் நார்மலாக வந்து காமிக்காது. அது மட்டும் தான். மிச்சபடி வந்து நார்மலே வந்து ஓகேவாக தாங்க இருக்கும். மிச்சபடி ரெண்டும் சேம் தான். இப்போ 2வது பேஜில் வந்து அந்த ஸ்டாட்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டாட்ஸுங்கிறது மட்டும் தான் ப்ரோவில் வரும். அதுக்கடுத்து 3வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. 4வது பேஜில் வந்து ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. என் வண்டி எப்போ ஆச்சு என்னதாச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது வந்து லாஸ்ட்டில் வந்து அக்கௌண்ட்டுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜிபிஎஸ்சில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.